இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது பொறுப்பாசிரியர் மரியரேகன் இணைப்பில் இணைகிறார். மரியரேகன், வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன்ராஜ், நீங்கள் குறிப்பிட்டதை போன்று தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் தற்பொழுது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. சட்டத்துறை அமைச்சர் இந்த மசோதாவை அறிமுகம் செய்து உரையாற்றி இருக்கின்றார். இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட உடனேயே காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களையும் எதிர்ப்பையும் முன்வைத்திருக்கிறார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கை என்கிற ஒரு கருத்தை இந்தியா கூட்டணியினுடைய காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட கட்சிகளுடைய எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் கடும் அமளிகளுக்கு மத்தியில் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழு பரிந்துரைப்படி இந்த மசோதா உருவாக்கப்பட்டு அது அமைச்சரவையின் ஒப்புதல் பெற்று தற்போது தாக்கலாகி இருக்கிறது. இந்த இடத்தில் மிக முக்கியமான பல கேள்விகள் எழுகின்றன. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்கான இந்த விஷயத்தை எதிர்ப்பதற்கான மையப்புள்ளியாக அவர்கள் சொல்வது சட்டமன்றத்தினுடைய நடைமுறைகளையும் சட்டமன்றத்தினுடைய அதிகாரத்தையும் குறைக்கக்கூடிய வகையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா இருக்கிறது என்ற ஒரு கருத்தை திமுகவினுடைய இந்தியா கூட்டணி உள்ளிட்ட கட்சிகள் முன்வைக்கின்றார்கள். அதே போன்று ஒரு ஆட்சியானது இழக்கப்படுகிறது அல்லது கலைக்கப்படுகிறது என்றால் அதற்கு எப்பொழுது தேர்தல் நடத்தப்படும், அதற்கான மாற்று ஏற்பாடுகள் என்ன என்பது பற்றியான பல அம்சங்கள் இதில் சுட்டிக்காட்டப்படாமல் இருப்பதும் இந்த எதிர்ப்புக்கான ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவினுடைய முக்கியமான சில கேள்விகள் என்பது எதிர்க்கட்சிகளால், குறிப்பாக காங்கிரஸ், திமுக, சிவசேனாவினுடைய உத்தவ் தாக்கரே, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடைய பிரதிநிதிகள் சார்பாக முன்வைக்கப்படுகின்ற முக்கியமான கேள்வி என்பது இந்தியாவில் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த மத்திய அமைச்சரை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்த மசோதா வெற்றி பெற்று சட்டமாகும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் முன்கூட்டியே தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதே போன்று ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தலை அவ்வளவு எளிதாக நடத்திவிட முடியாது. இதற்கு சட்டம் ஒன்றும் கொண்டு வர வேண்டும் என்பதும், அந்த சட்டத்தில் சில சட்டங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களை திருத்த வேண்டிய ஒரு சூழலானது உருவாகி இருக்கின்றது. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் செய்தியாளர் டார்வின் இணைந்திருக்கிறார். டார்வினிடம் பேசலாம். டார்வின், இந்த மசோதா இன்றைக்கு தாக்கலான உடனேயே என்ன காரணத்திற்காக அவர்கள் எதிர்க்கிறார்கள்? குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய மனிஷ் திவாரி உள்ளிட்டோரும் இதை எதிர்ப்பதாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்ப்புக்கான காரணம் என்ன? இந்தியா கூட்டணியுடைய எதிர்ப்புக்கான காரணம் என்ன? இப்பொழுது நம்முடைய இணைப்பில் செய்தியாளர் டார்வின் இணைந்திருக்கிறார். டார்வினோட பேசலாம். டார்வின், இந்த மசோதா தாக்கல் ஆன உடனேயே காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எதிர்க்க தொடங்கி இருக்கின்றனர். இதற்கான பின்னணி என்ன? என்னென்ன காரணங்களை எல்லாம் அவங்க வகைப்படுத்தி ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை எதிர்க்கிறாங்க? இந்த மசோதா தற்போது தாக்கலான நிலையில் இதை எதிர்க்கவில்லை. குறிப்பாக இந்த மசோதா என்பது ஒரு ஆரம்ப கட்டத்தில் இதற்கான ஆய்வு நடத்துவதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டதற்கு முன்பாகவே கருத்து கேட்பு நடந்தது போது இதற்கான எதிர்ப்பு என்பது பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தலை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால் அரசியலமைப்பினுடைய 42 மற்றும் 172 ஆகிய இரு பிரிவுகளிலும் திருத்தம் என்பது கொண்டு வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தலை பொறுத்தவரைக்கும் இது அரசியல் சாசனத்துடைய கூட்டாட்சிக்கு எதிரானது என்றுதான் தொடர்ச்சியாக காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட மாநில எதிர்கட்சிகளும் அதே போன்று மாநிலத்தின் பல்வேறு மாநில கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். ஏனெனில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அமல்படுத்தப்பட்டுவிட்டால் ஒரே சட்டமன்றத்திற்கும் ஒரே சமயத்தில் தேர்தல், நாடாளுமன்றத்திற்கும் ஒரே சமயத்தில் தேர்தல் என்பது ஒரு விஷயமாக மாறிவிடும். அதே வேளையில் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் அங்கிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளை பிரதானப்படுத்தி அங்கிருக்கக்கூடிய முக்கிய விஷயங்களை பிரதானப்படுத்தி தான் மக்களிடையே வாக்கு கேட்பதற்கோ இல்லை அந்த சட்டமன்ற தேர்தலை ஒவ்வொரு கட்சிகளும் மாநில கட்சிகளும் எதிர்கொள்ளும். தேசிய அளவில் நடக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் தேசிய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் நாட்டினுடைய மிக முக்கிய பிரச்சனைகளை முன்னிறுத்தி அந்த மக்களை சந்திப்பார்கள். அந்த வகையில் இரண்டும் ஒரே நேரத்தில் நடைபெற்றிருந்தால் இது இரண்டுக்கும் ஒரு கிளாஸ் என்பது ஆகியிருக்கும். எனவே அது மாநிலத்தினுடைய முக்கியத்துவத்தையும் மாநிலத்திற்கான அந்த பிரதிநிதித்துவத்தையும் குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் தொடர்ச்சியாக ஆரம்ப கட்டத்திலிருந்து எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். அதே வேளையில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை பொறுத்த வரைக்கும் மற்றொரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. ஒரே கட்டமாக இந்தியா முழுவதும் தேர்தலை வைக்க முடியாத ஒரு சூழலை எவ்வாறு இதை போன்று ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தலை வைக்க கையாள இருக்கிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருக்கிறது என்று ஆரம்ப கட்டத்திலே எதிர்கட்சிகளுடைய விமர்சனம் என்பது இருந்தது. அதே மேலும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்தப்பட்டு விட்டால் இந்த தேர்தல் முடிந்த உடனாக அடுத்த 100 நாட்களுக்குள்ளாக உள்ளாட்சி அமைப்புகளுடைய தேர்தல் என்பது நடத்தப்பட வேண்டும் என்பதும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுடைய ஒரு விதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும்
வரைக்கும் அவர்கள் கூறுவது என்னென்றால் செலவினம் குறைவு, அதே வேளையில் பல்வேறு மாநிலங்களில் அவ்வப்போது நடக்கக்கூடிய அந்த தேர்தல் என்பது ஒரே சீராக நடந்து முடியும். இது நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ஒரு மிக முக்கியத்துவமாக இருந்து கொண்டிருக்கும். மேலும் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு என ஒரு முக்கிய விஷயமாக இது இருக்கும் என்பதுதான் அவர்களுடைய மத்திய அரசுடைய ஒரு வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய நாட்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தலை நடத்தும் போது ஒரு வாக்காளருக்கு $1, அதாவது 84 ரூபாய் என்ற அளவிற்கு செலவு செய்யப்படுகிறது என்று ஒரு கணக்கு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில் மத்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 4000 கோடி ரூபாய் அளவிற்கு செலவு செய்கிறார்கள். அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் அனைத்து வாக்காளர்களிடம் சென்று அவர்கள் அந்த வாக்குச்சீட்டுக்கான செலவினங்கள், தேர்தல் செலவினங்கள் என சுமார் 60,000 கோடி வரை இதுவரைக்கும் செலவு என்பது நடைபெற்றிருக்கிறது அனைத்து அரசியல் கட்சிகளையும் சேர்த்து. எனவே இதெல்லாம் குறைவிற்கு வரும். ஒரே சமயத்தில் தேர்தல் நடைபெற்றால் வேலை பளு குறைவாக இருக்கும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இவர்கள் முன்னிறுத்தித்தான் இது தொடர்பான இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அமல்படுத்தப்பட இருக்கிறது. அதே வேளையில் சில மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் அரசியல் நிபுணர்கள் கூறுவது என்னவென்றால், மாநிலத்தினுடைய அதிகாரம் என்பது பறிக்கப்படும். மாநில சட்டமன்றத்தை கலைப்பதற்கு 6 மாதத்திற்கு முன்பாக கலைத்துவிட்டு இந்த தேர்தலை சந்திப்பதற்கு தயார் என்று மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசானது முடிவு செய்யும். ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துவிட்டால் இது கலைப்பதற்கான முழு அதிகாரமும் மத்திய அரசிடம் வந்துவிடும். மத்தியில் இருந்துதான் இது கலைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம், மற்றொரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை நடத்தக்கூடாது. இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்ற அடிப்படையின் வகையில் தான் இந்த தேர்தல், இந்த மசோதாவை எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக எதிர்த்து வருகின்றன. மசோதா ஒரு ஆரம்ப கட்ட நிலையில் விவாதத்தில் இருக்கும் போது இதற்கான எதிர்ப்புகள் கிளம்பிய போதும் தற்போது மசோதாவாக அது தாக்கல் செய்யப்பட்டுவிட்டது. இதை உடனடியாக விவாதத்திற்கு எடுப்பதற்கான அந்த முழு முயற்சியை மத்திய அரசானது இருக்கும். ஆனால் எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இதை கூட்டுக்குழுவுக்கு அனுப்புவதோ இல்லை இந்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் தொடர் கோரிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் 1983ஆம் ஆண்டு முதல் முறையாக இதை கொண்டு வர வேண்டும் என்ற குரல் எழுந்தது. அதன் பின்பு 1999, பின்பு 2014 இதை தேர்தல் அறிக்கையாக தற்போது ஆளக்கூடிய பாஜக அரசானது தேர்தல் அறிக்கையிலே தெரிவித்திருந்தது ஒரே நாடு ஒரே தேர்தல். அதே போன்று கடந்த தேர்தல் தின உரையிலும் கூட பிரதமர் மோடி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான அந்த விஷயத்தை அவர் பகிர்ந்து கொண்டார். அதை அவர்கள் அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் ஒரு நோக்கமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த மசோதா என்பது மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மக்களவையில் இது தாக்கல் செய்யப்பட்டு விவாதித்து அது பாஸ் ஆகும் பட்சத்தில் அடுத்து மாநிலங்களவையில் செல்லும். மாநிலங்களவையிலும் அது பாஸ் ஆகிவிட்டால் அது சட்டமாக அமல்படுத்துவதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கும். டார்வின், நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இதை விமர்சிப்பதற்கான பல்வேறு காரணங்களையும் இந்த மசோதா தொடர்பான பல்வேறு பின்னணிகளையும் குறிப்பிட்டீர்கள். இங்கு எழக்கூடிய ஒரு கேள்வி பிரதானமாக இருக்கிறது. திமுக உள்ளிட்ட இந்த கட்சிகள், எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பதற்கான விஷயங்கள் முழுவதுமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டாம் என்கிற நிலைப்பாட்டில் அவர்கள் எதிர்க்கிறார்களா, அல்லது மசோதா குறித்த கூட்டுக்குழு பரிசீலனை தேவை, இதில் இருக்கக்கூடிய சில சந்தேகங்களை கலைந்தால் அதன் மூலமாக நாம இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்ற நிலைப்பாட்டில் இவங்க இருக்கிறாங்களா? இந்த மசோதாவாக இருப்பதற்கு முன்பாக விவாதத்திற்கு வரும்போது இது முழுமையாக எதிர்ப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக நிராகரிக்கிறோம் என்பதுதான் திமுகவுடைய முக்கியம் ஒரு விஷயமாக இருந்தது. அது தொடர்பாக முதலமைச்சரும் அதை தெரிவித்திருந்தார். அதே போன்று இங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மூத்த உறுப்பினர்கள் உள்ளிட்டவரும் இதை முழுமையாக நிராகரிக்கிறோம் என்பதைத்தான் அவர்கள் பதிவு செய்தார். தற்போது நாடாளுமன்றத்தில் மக்களவை மசோதா என்பது தாக்கல் செய்யப்படக்கூடிய நிலையில் அது வாக்கெடுப்புக்கு வராமல் இருப்பதற்கு அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி அங்கே அவர்கள் விவாதம் செய்வதற்கான முயற்சியில் தற்போது இருக்கின்றார். இது என்னவென்றால் தற்போது இல்லாமல் இன்னொரு தேதிக்கு தள்ளிவிடும் ஒரு சூழலில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. மசோதா என்பது இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுவிட்டால் அதன் பின்பு அது விவாதம் என்பது வரும். விவாதத்திற்கு பின்பு வாக்கெடுப்பு என்பது, அதன் பின்பு அந்த வாக்கெடுப்பில் யார் வெற்றி பெற்று அது அடுத்த அவைக்கு மேல் அவைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் தற்போதைய நிலையில் அவையில் அது அறிமுகம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய சூழலில் அந்த மசோதாவில் விவாதம் வேண்டும், அதை கூட்டுக்குழுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான். அதே வேளையில் திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு குரலும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருப்பதை நாம் மறுக்க முடியாது. டார்வின், இந்த மசோதா மீதான விவாதத்தின் பொழுது ஆர்டிகல் 327 327 சட்டப்பிரிவை திருத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்றாங்க. இந்த சட்டப்பிரிவை திருத்துறதன் மூலமாக மாநிலங்களுக்கான, குறிப்பாக சட்டமன்றத்திற்கான அதிகாரத்தை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? என்னென்ன அச்சங்கள் எல்லாம் எதிர்க்கட்சி சார்பாக இந்த விஷயத்துல முன்வைக்கப்படுகிறது டார்வின்?
நான் ஏற்கனவே இதை நான் குறிப்பிட்டிருந்தேன். குறிப்பாக இந்த சட்டத்திருத்தம் என்பது கொண்டு வரப்படும் போது அரசியல் சாசனத்தில் சட்டத்திருத்தம் என்பது கொண்டு வருவது என்பது தொடர்ச்சியாக நடந்துபட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. 129வது அமெண்ட்மெண்ட் தற்போது கொண்டு வரப்பட இருப்பதுதான் இந்த மசோதா ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா. அரசியல் சாசனத்தை பொறுத்த வரைக்கும் பிரியாம்பிள் அந்த அடிப்படையை மட்டும்தான் மாற்ற முடியாது என்று ஏற்கனவே கேசவானந்த பாரதி வழக்கில் தெரிவித்திருக்கப்பட்டிருக்கிறது. அதனால் மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அமெண்ட்மெண்ட் என்பது கொண்டு வரப்படலாம். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக தற்போது ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு முழுமையான தன்னிச்சையான பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் அவர்களுடைய கூட்டு கட்சிகளுடன் சேர்ந்து அந்த பெரும்பான்மை என்பது இருக்கிறது. ஒருவேளை அந்த கூட்டு கட்சிகளுடைய அவர்களுடைய கூட்டணி கட்சிகளிடையே கருத்து வேறுபாடு இருக்குமே ஆனால் இந்த விஷயங்கள் வந்துட்டு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு இங்கு விவாதம் வந்து அது வாக்கெடுப்புக்கு கொள்ளும் போது ஒருவேளை இது தோல்வி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் இதற்கான கருத்து கேட்பு என்பது முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் நடைபெற்ற போது சுமார் 15 முதல் 17 கட்சிகள் இதற்கான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கார்கள் என்பதுதான் ஒரு விஷயமாக இருந்தது. ஆனால் மொத்தம் 45 கட்சிகளுக்கு மேலாக இந்த கருத்து கேட்கிற நிலையில் 15 கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கான அந்த 15 கட்சிகளுக்கு எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறார்கள் என்பதுதான் பார்க்க வேண்டும். குறிப்பாக தற்போது இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அவையில் பெரும்பான்மை இல்லாத நிலையில் இருக்கும் போது அவர்களுக்கு தற்போது ஆளுகின்ற அரசனுடைய சார்பில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்களா, எத்தனை வாக்குகள் கிடைக்கின்றன உள்ளிட்டவை எல்லாம் பார்த்த பிறகுதான் இந்த மசோதா என்பது பாஸ் ஆகும். அதே வேளையில் இந்த மாநிலத்திற்கான அதிகாரம் பறிக்கப்படுகிறது என்பது ஏற்கனவே நான் கூறியது போல சட்ட நிபுணர்களை தெரிவித்திருக்கிறார்கள். இது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரப்பட்டால் அது மாநிலத்தினுடைய அந்த சட்டமன்றத்தை கலைப்பதற்கான அதிகாரம் என்பது கலைத்துவிட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற அதிகாரம் என்பது மாநிலத்திற்கான சட்டமன்றத்திற்காக அது மத்திய அரசின் கையில் வந்துவிடும் என்ற ஒரு அச்சத்தை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது கூட்டாட்சி தத்துவத்தினுடைய பெடரலிசம் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல் ஒரு அடிப்படை கட்டமைப்பு எதிராக இருக்கிறது என்பதுதான் தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் மற்றும் மாநில கட்சிகள் பதிவு செய்து வரக்கூடிய அச்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. டர்வின், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி.